Hey all, welcome back to my channel Need to Needles. So இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா reproduction of gymnosperms தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இன்ட்ரோடக்டரி பார்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஆஃப் ஜிம்னோஸ்பம்ஸ். ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரீப்ரொடக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே. ஸோ coming to gymnosperms, the gymnosperms are heterosporous. What do you mean by heterosporous? Heterosporous na they produce two kinds of spores. So two different spores are produced பண்ண போது. One will be microspores and the other will be megaspores. Okay. Microspores now will be smaller in size and the megaspores will be larger in size. Okay, so two types of spores produced பண்ண போது. So they are called as heterospores. Some leaves are modified into sporophylls. They are compactly and spirally arranged on along an axis to form lacs or strobili or cones. So sporophyte na enna, sporophyll na enna, strobili or cones na enna, sporangium na enna. இந்த நாலு டேர்ம்ஸ்க்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் டெரிடோஃபைட்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகே, கிளியர்? ஸோ ஸ்போரோஃபில்ஸ் இருக்கும். அந்த ஸ்போரோஃபில்ஸ் எல்லாம் காம்பாக்டா அரேஞ்ச் ஆகி ஒரு ஸ்பைரல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், லாக்ஸ் ஆர் ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? தென் ஸ்போரோஃபில்ஸ் வில் பி பியரிங் ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியா தான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் சைட் ஆஃப் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவோமா. இந்த ஸ்போரோஃபில்ஸோட டெர்மினல் பார்ட்ல இதெல்லாம் டெரிடோஃபைட்ஸ்ல இருக்குப்பா, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஸ்போரோஃபில்ஸோட டெர்மினல் பார்ட்ல நமக்கு ஸ்பொராஞ்சியா இருக்கும். அந்த ஸ்பொராஞ்சியாக்கு உள்ளதான் நமக்கு ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போர்ஸ் ஆர் தி ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ the sporophylls are again of two types. One is microsporophyll and the other one is megasporophyll. So microsporophyll will be smaller in structure and megasporophyll will be larger in structure. புரிஞ்சுதாப்பா? Then microsporophyll, they are arranged to form male strobili. So இங்க நான் சொல்லிடுறேன், ஸ்போரோஃபில்னா என்ன, அந்த ஸ்போரோஃபில்லோட ஒரு காம்பாக்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்னு சொல்றோமா. இந்த ஸ்ட்ரோபிலை தான் will be bearing sporangium. ஸோ மைக்ரோஸ்போரோஃபில்னா என்ன, இந்த மைக்ரோஸ்போரோஃபில் காம்பாக்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் மேல் ஸ்ட்ரோபிலை ஃபார்ம் பண்ணும். இந்த மேல் ஸ்ட்ரோபிலை பியர் பண்றது என்ன, மைக்ரோஸ்போராஞ்சியம். மைக்ரோஸ்போரோஃபில்னா மைக்ரோஸ்போராஞ்சியம் பியர் பண்ணும். மெகாஸ்போரோஃபில்னா மெகாஸ்போராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணும். Is that okay? So sporophyll எல்லாமே காம்பாக்டா அரேஞ்ச் ஆச்சுன்னா will be getting strobili or cones. அதுதான் will be bearing the sporangium. புரிஞ்சுதா? Then microsporophylls, they are arranged to form male strobili or microsporangiate அப்படின்னு சொல்லலாம். They will be bearing microsporangium. Microspores develop into male gametophyte. It is highly reduced and confined to only a limited number of cells. This gametophyte is called pollen grain. So இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும், ஸ்போர்ஸ்னாலே I said it will be ஜெர்மினேட்டிங்னு சொல்லியிருக்கேனா. ஸோ மைக்ரோஸ்போராஞ்சியம்ல இருந்து நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மைக்ரோஸ்போர்ஸ் டிஸ்பர்சல் நடந்து நமக்கு ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேஷனோட ரிசல்ட் தான் என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்டோஃபைட். இதை வந்துட்டு நான் லைக் ப்ரையோஃபைட்ஸ்ல இருந்தே சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸ்போர்ஸ்னாலே ஜெர்மினேட் ஆகும், ஸ்போர்ட்ஸ்னாலே ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு. ஸோ ஸ்போர்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஜெர்மினேட்டிங். அதோட ரிசல்ட் தான் என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்டோஃபைட். கிளியர்? ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்டோஃபைட். ஸோ கேமெட்டோஃபைட் தான் என்னன்னு சொல்றாங்க, போலன் கிரெயின்ஸ். இங்க நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா எல்லா செல்ஸும் அதாவது எல்லா ஸ்போர்ஸும் வந்துட்டு நமக்கு இட் வில் நாட் பி ஜெர்மினேட்டிங். ஒன்லி அ சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்போர்ஸ் வில் பி ஜெர்மினேட்டிங். எதெல்லாம் ஜெர்மினேட் ஆகுதோ அது மட்டும் தான் நமக்கு போலன் கேமெட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த கேமெட்டோஃபைட் தான் என்ன, போலன் கிரெயின். ஸோ ஸ்போர்ஸ் மைக்ரோஸ்போர்ஸ் வந்துட்டு மைக்ரோஸ்பொராஞ்சியால டெவலப் ஆச்சுன்னா அதுல இருந்து வந்து அந்த போலன் கிரெயின்ஸும் மைக்ரோஸ்பொராஞ்சியால தானே டெவலப் ஆகணும். கிளியர்? சோ போலன் கிரெயின்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுதா, ஸ்போர்ஸ்ல இருந்து வந்ததுதான் போலன் கிரெயின்ஸ். இந்த போலன் கிரெயின்ஸ் இஸ் கால்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஸ்ட்ரக்சர். கேமெட்டோஃபைட்னா என்ன, ஹெப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், which is half the number of diploid chromosoma. Okay, clear? Then coming to megasporophyll, they are arranged to form female strobili, which is macrosporangiate ன்னு சொல்லலாம் or megasporangiate அப்படின்னு சொல்லலாம். They will be bearing megasporangium.
which is nothing but ovules. இந்த மெகாஸ்போராஞ்சியம்க்கு உள்ள என்ன இருக்கும்னா நியூசெல்லஸ் செல்ஸ் இருக்கும்பா. இட் இஸ் protected by envelope. ஓவியூலோட envelope மூலமா இந்த நியூசெல்லஸ் செல்ஸ் எல்லாம் protected இருக்க போகுது. The megaspore mother cell is differentiated from a cell of nucellus. So இந்த ஸ்லைடோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க இருக்கு. சி ஓவியூல் இருக்கு, அதுதான் மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெகாஸ்பொராஞ்சியாக்குள்ள என்ன இருக்கும்னா நியூசெல்லஸ் செல்ஸ்ங்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்க போகுது. இட் இஸ் covered by envelope. The green color covering is called envelope. So இந்த நியூசெல்லஸ் செல்லுல ஒன் ஆஃப் த நியூசெல்லஸ் செல்ஸ், இதுல இத்தனை நியூசெல்லஸ் செல்ஸ் இருக்கா, இந்த இத்தனை நியூசெல்லஸ் செல்ஸ்ல இருந்து ஒரு செல் இருக்குல்ல, இந்த ஒரு செல் மட்டும் லைக் ரொம்ப மெச்சோர்டான செல், ரொம்ப வெல் டெவலப்டான செல், ரொம்ப டிஃபரன்ஷியேட் ஆன செல் வந்துட்டு என்ன ஆகும்னா மெகாஸ்போர் மதர் செல்லா டிஃபரன்ஷியேட் ஆக போகுது, மெகாஸ்போர் மதர் செல்ல டெவலப் ஆக போகுது. கிளியர்? ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் அகைன் என்ன பண்ணும்னா மியோசிஸ் அண்டர்கோ பண்ணும். ஓகே, மியோசிஸ் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா நமக்கு 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகும். மியோசிஸோட ரிசல்ட் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் 4 செல்ஸ். ஸோ 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மெகாஸ்போர்ஸ் தான், ஸ்போர்ஸ்னாலே ஆல்வேஸ் வில் பி கன்வெர்டட் டு கேமெட்டோஃபைட்டா. ஸோ இது ஃபீமேல் மெகாஸ்போர்ஸ், அதாவது these will be developed into female gametophyte. இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட்ல தான் நமக்கு ஆர்கிகோனியாங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஆர்கிகோனியா இஸ் நத்திங் பட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இட் வில் பி 2 or more. So archegonia can be 2 or archegonia can be more. So nucellus cells na என்னன்னு புரிஞ்சுதா? nucellus cells ல இருந்து வந்ததுதான் இந்த மெகாஸ்போர் மதர் செல். மெகாஸ்போர் மதர் செல் will be undergoing meiosis to form 4 megaspores. இந்த 4 megaspores will be developed into female gametophyte. Okay, the female gametophyte, அதாவது இந்த நீங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 4 மெகாஸ்போருமே கேமிட்டோஃபைட்டா கன்வெர்ட் ஆகாதுப்போ. ஒன்லி 1 மெகாஸ்போரல் செல் மட்டும்தான் இட் வில் பி டெவலப்டு டு ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அண்ட் இட் வில் பி பியரிங் 2 or more ஆர்கிகோனியா. கிளியர்? தென் okay, megaspore mother cell will be undergoing meiosis to form 4 megaspores. One of the megaspores will be enclosed within the megasporangium, develops into multicellular female gametophyte that bears 2 or more archegonia. Clear? The multicellular female gametophyte is also retained within megasporangium. So male gametophyte எப்படி microsporangiumல retained இருக்கோ, same way the female gametophyte will be retained within the megasporangium. Then the male and female cones may be born on the same tree. ஒரே ட்ரீல மேல் அண்ட் ஃபீமேல் போத் கோன்ஸ் இருந்துச்சுன்னா the example will be pinus. சிட்ரஸ்ல என்ன இருக்கும்னா ஒரு பிளான்ட்ல வந்து மேல் கோன் இருக்கும், இன்னொரு பிளான்ட்ல வந்து ஃபீமேல் கோன் இருக்கும். கிளியர்? Then unlike bryophytes and pteridophytes, in gymnosperms the male and female gametophytes do not have an independent existence. Then do not have an independent free living existence. They remain within the sporangia, retained on the sporophyte. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், bryophytesல இண்டிபெண்டா இருக்குது gametophyte, டிபெண்டா இருக்குது sporophyte. Sporophyte will be dependent on gametophyte டீச் பண்ணனா, சேம் வே pteridophytes ரெண்டுமே இண்டிபெண்டா இருக்கும்னு சொன்னா. லைக்வைஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல எப்படி இருக்க போது, இண்டிபெண்டா ஸ்போரோஃபைட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் டிபெண்டா கேமெட்டோஃபைட் இருக்க போது. கேமெட்டோஃபைட் will be dependent over the independent sporophyte. Clear? Understood? Okay, then okay pa. Then first இப்போ ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, pollen grains will be released from microsporangium. Okay, it will be carried in air currents and meet the opening of ovule. So நான் இது சொல்லிடுறேன். Then okay, let me come over here. Pollen grains வந்துட்டு மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. ஏர் கரண்ட் மூலமா it will be carried to the female sex organ which is archegonia-வ அது ரீச் பண்ணும். See, pollen tube carrying the male gametes. So pollen grain வந்துட்டு female sex organ இருக்கிற அந்த பிளான்ட்டை ரீச் பண்ணுச்சு அப்படின்னா pollen grainல இருந்து நமக்கு pollen tube அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வருமா, அந்த pollen tube வழியா நமக்கு மேல் gametes or male sex cells வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. It will be reaching archegonia. ஆர்கிகோனியால என்ன இருக்கும், எக் இருக்குமா? ஓகே, சோ ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷனோட ரிசல்ட் தான் என்ன, ஜைகோட்.
So zygote in turn develops into embryo and also ovules into seeds. Is that clear? Same thing over here. Male gamete will be fusing with female gamete. This process is called fertilization. Fertilization ஓட result தான் என்ன zygote. Zygote single celled ஆ இருக்கும். Further development நடந்துச்சுன்னா embryo form ஆகும். Embryo will be then further differentiated into sporophyte. Clear? Understood? ஸோ இதோட நமக்கு வந்துட்டு ஜிம்னோஸ்பர்ம்ஸ் முடியுதுப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல கொஸ்டின் சால்விங் ஆன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ்ங்கிற ஒரு குட்டி டாபிக் இருக்கு, அதுவும் டீல் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான்ட் கிங்டம் சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். தென் வி வில் பி ஹேவிங் அ 30 to 40 questions டிஸ்கஷன் இருக்கும். அது முடிச்சிட்டோம்னா வி வில் பி மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர். இஸ் தட் கிளியர்? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். So thank you, Pa. Please subscribe our channel, like our videos. So thank you.